ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி நியூஸ் எடிட்டர் அண்ட் சப் எடிட்டர் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் வந்து நம்ம இன்றைக்கி சம்மரி பார்க்க போகிறோம். இது எந்த பேப்பர் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் ஃபார் மீடியா, அப்புறம் வந்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் எல்லா பேப்பருக்கும் அடியிலையும் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆயிடும். வாங்க சம்மரி பார்க்கலாம். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நியூஸ் எடிட்டர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு டெய்லி வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இல்லையா? அந்த நியூஸ் வந்து நமக்கு எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நியூஸ் எல்லாமே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து டைரக்ட்டா அந்த ப்ளேஸ்க்கு போயும் கலெக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, அவங்க வந்து ஃபோன் மூலியமா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா, வேற யாராவது வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ வந்து ஃபார்வர்ட் கூட பண்ணி விடலாம். அத வந்து அவங்க கரெக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு எழுதிட்டு சப் எடிட்டர்ட்ட வந்து குடுப்பாங்க. சப் எடிட்டர் யார் அப்படின்னா, நியூஸ் எடிட்டருக்கு கீழ உள்ளவங்க தான் வந்து சப் எடிட்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த நியூஸ் எடிட்டருக்கு கீழ தான் அந்த ரிப்போர்ட்டரு, சப் எடிட்டரு எல்லாருமே வந்து வருவாங்க. இப்போ அந்த நியூஸ் ஏஜென்சிய வந்து ஹேண்டில் பண்றதே, அதாவது ஒரு நியூஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து எடிட் பண்ணி, அந்த கன்டென்ட்ட எல்லாமே செக் பண்ணி அனுப்புறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் எடிட்டர். இப்போ வந்து ஒரு நியூஸுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், எந்த ஏஜென்சிலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் எடிட்டர். அந்த குடுத்துருக்கிற நியூஸ் எல்லாமே கரெக்ட்டு தானா? அக்யூரேட்டா எல்லாமே போட்டிருக்காங்களா? அந்த பப்ளிகேஷனா இருக்கட்டும், அந்த மாடலிங்கா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது. வேர்ட் பை வேர்டா இருக்கட்டும், லைன் பை லைன் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாம, அந்த பிக்சர்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? இதுக்கு வந்து இதுதான் இது பண்ணணுமா? இந்த ஹெட்லைன்ஸ் வந்து கேட்சியா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ண வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் எடிட்டர். அவர் தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓவர்சீயிங் த கன்டென்ட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் நியூஸ் பப்ளிகேஷன். ஒரு நியூஸ் பப்ளிகேஷனோட வந்து ஒரு ஓவரால், அதாவது ஒரு சூப்பர்வைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் எடிட்டர். ரிப்போர்ட்டர் வேலை முடிஞ்சு, நியூஸ் எடிட்டர் வேலை முடிஞ்சு, நியூஸ் பேப்பர் எல்லாமே பிரிண்ட் பண்ணுறதுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் எடிட்டர் வந்து எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி முடிக்கணும். எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி முடிக்கணும். நியூஸ் எடிட்டரோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் பிளானிங். இப்போ வந்து ஒரு பிளான் பண்ணாம ஒரு நியூஸை வந்து கவரேஜ் பண்ண முடியாது இல்லையா? இந்த நியூஸை வந்து நம்ம குடுக்க போறோம். அந்தந்த நியூஸ்ல இந்த ஸ்டோரீஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரிப்போர்ட்டர் குடுத்துருக்கிறத வந்து அவர் கன்டென்ட்ட வந்து பிளான் பண்ணணும். எத எத போடலாம், எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுத்துருக்கிறதெல்லாம், இதெல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்டோரி வந்து ரிவ்யூ பண்ணணும். இவங்க எல்லாருமே இப்போ நம்ம ஃபோன் பண்ணி ஒரு நியூஸ் சொல்றோம், ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றோம்னா, அது உண்மையா இருக்கணுன்ற அவசியம் இல்ல பார்த்தீங்களா? அது எல்லாமே கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காங்களா? அக்யூரேட்டா இருக்கா? அதில உண்மை இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணணும். அப்புறம் வந்து ஜேர்னலிஸ்டிக் ஸ்டாண்டர்ட். ஜேர்னலிசம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டைன் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த எத்திக்ஸோட எல்லாமே எழுதியிருக்காங்களா? அதாவது ஒரு பயாஸ்டா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஹெட்லைன் ரைட்டிங். இப்போ வந்து நம்மளே ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஹெட்லைன பார்த்து தான் நம்ம அந்த நியூஸ வந்து ரீட் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு கேட்சியா இருக்கணும். அந்த ஹெட்லைன்லேயே வந்து நமக்கு நியூஸ் ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேட்சியா இருக்கணும். அந்த ஹெட்லைன் வந்து நம்ம உள்ள உள்ள கன்டென்ட்ல உள்ள ஸ்டோரிய வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம சீரியலுக்கெல்லாம் ப்ரோமோ வந்து எப்படி ஒரு ஹிண்டா இருக்குதோ, ஒரு கேட்சியா குடுக்குறாங்களோ, அதே மாதிரி வந்து நியூஸ் பேப்பருக்கு வந்து ஹெட்லைன் வந்து ரொம்பவே முக்கியம். அப்புறம் இந்த லேயர் அவுட் டிசைனிங். இப்போ வந்து நியூஸ் பேப்பர நார்மலா பார்த்தீங்கன்னா 12 பேஜஸ், அட்வர்டைஸ்மென்ட்லாம் அதிகமா போச்சு அப்படின்னா 14 பேஜஸ் போடுவாங்க. சொல்ல சொல்ல நோட்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். அந்த லேயர் அவுட்டிங் டிசைன்ஸ எல்லாமே வந்து டிசைன் பண்றவங்க வந்து போட்டு முடிச்சுருவாங்க. அது போக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எங்கெங்க கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா? ஏன்னா விஷுவலி பிரசன்ட் பண்றது வந்து ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஒரு கிளம்ஸியா இருந்தா யாருக்கு ரீட் பண்ண தோணும்? அதனால அந்த லேயர் அவுட்டிங், டிசைனிங் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அப்புறம் ரிசர்ச் அண்ட் ஃபேக்ட் செக்கிங். குடுத்துருக்கிற நியூஸ் எல்லாமே உண்மையா? அக்யூரேட்டா அது நடந்திருக்கா? கிளாரிட்டியா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு சொல்றாங்க. டீம் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி தான் அந்த ஏஜென்சி, நியூஸ் ஏஜென்சிக்கு வந்து ஹெட்டே அவர் தான். அவருக்கு கீழ வந்து ரிப்போர்ட்டர் இருப்பாங்க, சப் ரிப்போர்ட்டர் இருப்பாங்க, சப் எடிட்டர், டிசைனர்ஸ் எல்லாருமே இவருக்கு கீழ தான். அப்போ இந்த டீம வந்து ஒழுங்கா வந்து மேனேஜ் பண்ண வந்து அவர் கத்துக்கணும் இல்லையா? லீட் பண்ணணும். ஒரு லீடருக்கு வந்து லீட் பண்ற குவாலிட்டி இருக்கணும். அவர் வந்து எப்படி யார்ட்ட பேசி கரெக்ட்டான முறையில வந்து வேலை வாங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு எடிட்டருக்கு.
இப்போ வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா, ஒரு கொலாபரேட் பண்றதுக்கு ஒரு அதர் டிபார்ட்மெண்ட்டோடயோ, இல்லன்னா ஒரு புரொடக்ஷன் டீமோட, டிசைனிங் டீமோட வந்து எனக்கு இப்படி தான் இந்த இதில தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா? அவரு கம்யூனிகேட் பண்ணா தான், இவரு என்ன நெனைக்கிறாரோ, அது வந்து அவங்க கிட்ட கன்வே பண்ண முடியும். அதுக்காக கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்னு சொல்றாங்க. டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து ஒரு நியூஸ் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம அடுத்த வாரம் ரிப்போர்ட் பண்ணோம்னா, அது வந்து நியூஸா எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நியூஸுங்கிறது அப்பப்ப அப்டேட் பண்ணணும். அதனால ஹரிபரியா வந்து இருக்கும். ஒரு சென்சிட்டிவான நியூஸ் வந்து டக்குன்னு வரும். அதனால நியூஸ மாத்த வேண்டியிருக்கும். சப்போஸ் இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சியா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய பெரிய டெத்லாம் நடந்தது அப்படின்னா, அவங்க ஹெட்லைனாவே அத தான் குடுக்கணும். இப்போ வந்து அவங்க எடிட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே அவங்க திரும்பி மாத்துற மாதிரி இருக்கணும். அதனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம்னு சொல்றாங்க. அப்புறம் அடாப்டபிலிட்டி. இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டே இருப்போம். டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரரான மியூசிக் ஏதாவது போட்டு பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க. அதுதான் அதுக்கு தக்கன வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ண இருக்கிறதுக்கு வந்து எடிட்டர் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நியூஸ் எடிட்டருக்கு வந்து என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஜர்னலிஸ்டிக் நாலேஜும், எத்திக்கும் இருக்கணும். ஏன்னா ஜர்னலிஸ்ட்டுக்குன்னு ஒரு சர்டைன் எத்திக்ஸ் கண்டிப்பான முறையில இருக்கணும். இருந்தா தான் அந்த நியூஸ் பேப்பர் வந்து ஒரு அன்பயஸ்டான நியூஸ் பேப்பரா இருக்கணும். அப்புறம் வந்து அவங்கள எக்ஸலன்ட் ரைட்டிங், எடிட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் அவங்க பிச்சு உதறணும். ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் இவங்களுக்கு அடியில உள்ளவங்களுக்கு வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணி பார்க்க முடியும். அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கரெக்ஷன் பண்ணி பார்க்க முடியும். எபிலிட்டி டு ஒர்க் அண்டர் ப்ரெஷர் அண்ட் மீட்டிங் டெட்லைன்ஸ். ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து நியூஸ்லாம் ஹரிபரியா வந்து இது பண்ணணும். நைட் இத்தனை மணிக்குள்ள வந்து அவங்க பிரிண்ட் பண்ண குடுத்தாங்கன்னா தான் காலையில வந்து நியூஸ் வந்து கரெக்டான டைமிங்க்கு பிரிண்ட் பண்ணி போக வேண்டிய இடங்களுக்கெல்லாம் போகணும். அதனால அந்த டெட்லைனுக்குள்ளேயும், ப்ரெஷருக்கு அடியிலயும் ஒர்க் பண்றதுக்கு அவருக்கு எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் பார்த்த மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பான முறையில முக்கியம். அப்புறம் அட்டென்ஷன் டு டீட்டெயில் அண்ட் அக்யூரசி, அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட். அப்போ ஆடியன்ஸோட மைண்ட் செட்டுக்கும், அந்த மார்க்கெட் ட்ரெண்டுக்கும் ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓவராலா நியூஸ் எடிட்டர் வந்து ஒரு க்ரூயலான ரோல் ப்ளே பண்ணுவாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்டென்ட் வந்து கரெக்ட்டா இருக்கா? இப்போ வந்து ரிப்போர்ட்டர் குடுத்தது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சப் எடிட்டர் வந்து ஒரு நியூஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருப்பாரு இல்லையா? நியூஸ் பேப்பர்ல இப்படி இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து எடிட்டர் டிசைனர்லாம் இப்படி தான் நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டா ஒரு பிடிஎஃபா வந்து வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி கரெக்ஷன் பார்த்து இது எல்லாமே உண்மைதானா? இந்தந்த பிக்சர்ஸ் வந்து இதுல இதெல்லாம் வரணுமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவா பார்க்க வேண்டியது. அது போக ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி குடுத்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்சியா இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து நம்ம எடிட்டர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வந்து 2வது நியூஸ் எடிட்டரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடிட்டருக்கு கீழ தான் வந்து நியூஸ் எடிட்டர். இப்போ வந்து நம்ம நியூஸ் எடிட்டர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரிப்போர்ட்டர் குடுத்துருக்கிற நியூஸ எல்லாமே வந்து கரெக்ட்டா, இந்த இத வந்து நம்ம போட்டுக்கலாமா? இது வந்து ஒரு நாளைக்கு 1000 நியூஸ் நடக்கும். ஆனா 1000 நியூஸையும் வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. எந்தெந்த நியூஸ்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, டிஸ்ட்ரிக்ட் வாரியா பிரிச்சு அவங்க வந்து நமக்கு வந்து நியூஸ் வந்து குடுப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கன்டென்ட் பிளானிங். நியூஸ் எடிட்டர் வந்து பிளான் பண்ணணும். இந்த ஸ்டோரீஸ வந்து இதெல்லாம் போட போறோம். அது எல்லாமே உண்மையா? அவங்க குடுத்துருக்கிற டேட், டைமிங் எல்லாமே உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நியூஸ் பேப்பர்ல ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அது வந்து வந்தது தான். அத வந்து நம்மளால மாத்த முடியாது. இப்போ ஒரு சேனல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்தத வந்து ஈஸியா மாத்திரலாம். சப்போஸ் பிரிண்ட் மீடியால இருக்கும்போது வந்து அத வந்து மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்டோரி ரிவ்யூ. ஸ்டோரி ரிவ்யூ அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்டர் வந்து சப்மிட் பண்ண ஸ்டோரீஸ் வந்து நியூஸ் எடிட்டர் வந்து ரிவ்யூ பண்ணணும். அத வந்து எடிட் பண்ணணும். அவங்க வந்து குடுத்துருக்கிறத அப்படியே இது பண்ண முடியாது இல்லையா? அத வந்து இப்ப பீப்பிளுக்கு போறதுக்கு முன்னாடி, எடிட்டருக்கு போறதுக்கு முன்னாடி இவரு வந்து ரிவ்யூ பண்ணணும். இது எல்லாமே கரெக்ட்டா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே குடுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் எடிட்டிங் அண்ட் ரிவிஷன். ஆ அந்த குடுத்துருக்கிற நியூஸ வந்து அவரு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளத்துக்குள்ள கட் அண்ட் ஷார்ட் பண்ணி, ஆனா அதே மீனிங் மாறாம கட் பண்ணி, ஷார்ட் பண்ணி குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி, ஷார்ட் பண்ணி குடுக்கணும். உண்மைய மட்டும் தான். ரொம்பவே ஃபேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபாஸ்ட் செக்கிங் அண்ட் ரிசர்ச். இப்போ வந்து நியூஸ் வந்து நமக்கு ஈவினிங் வருது அப்படின்னா, இப்போ ஒரு நைட்டு 9:00 ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, நைட்டு 11:00க்கு வந்து அவங்க பிரிண்ட் பண்றதுக்கு அனுப்பணும். ஆனா, அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஃபாஸ்ட்டா வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணணும்.
இப்போ வந்து ஒரு நியூஸை வந்து நம்ம ஒரு நியூஸ் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக செக் பண்ணணும். ஒன்ஸ் அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மாற்ற முடியாது. ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ஃபாஸ்ட்டாக ரிசர்ச் பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹெட்லைன் ரைட்டிங் அண்ட் டைட்டிலிங். இப்போது வந்து நம்ம எடிட்டர் வந்து ஹெட்லைன் எழுத போகிறதில்ல, டைட்டில் கொடுக்க போகிறதில்ல. அவங்க வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கரெக்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. இவங்க தான் ஒரு கேட்சியான டைட்டிலை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணணும். ஹெட்டிங்க்கு நியூஸ்க்கு வந்து ஒரு ஹெட்டிங் வந்து இவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஹெட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரிக்கு வந்து ஆப்டாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. லேயர் அவுட் அண்ட் டிசைனிங். இவங்களுக்கும் எடிட்டருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன் டு கிரியேட் விஷுவல் எலமெண்ட்ஸ். அந்த நியூஸ் பேப்பரை பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியணும். அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்துருக்கிற ஸ்பேஸில் வந்து அந்த காலமில் வந்து லேயர் அவுட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஜேர்னலிஸ்டிக் மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எல்லாமே வந்து லேயர் அவுட் பண்ணி அழகாக டிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக ரிவ்யூ பண்ணி அப்ளை பண்ணுறது. போத் நியூஸ் அண்ட் எடிட்டர், நியூஸ் எடிட்டர் அண்ட் எடிட்டர் ரிவ்யூ த ஃபைனல் கண்டென்ட் பிஃபோர் பப்ளிகேஷன். இப்போ வந்து இது வந்து நம்ம நியூஸ் எடிட்டர் இருக்கார் இல்லையா, நியூஸ் எடிட்டர்கிட்ட வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டரும் அதாவது பீப்புள்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டரும் நியூஸ் எடிட்டரும் வந்து ரிவ்யூ பண்ணணும். ஃபைனலாக இந்த கண்டென்ட் ஓகேவா, பப்ளிஷ் பண்ணிடலாமா, நம்ம பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை விஷுவல் மீடியாவுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எடிட்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைனிங் குவாலிட்டி, என்ஷூரிங் ஹை குவாலிட்டி கண்டென்ட் டிஸ்பைட் த டைட் டெட்லைன். ஒரு ஹை குவாலிட்டியான கண்டென்ட்டை வந்து ஒரு டெட்லைனுக்குள்ளே வந்து ஹை குவாலிட்டியில் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேயிங் அப் டு டே ஸ்டைல் கைட்லைன்ஸ். அப்படின்னா இப்போ வந்து கரண்ட்டாக நம்ம என்ன அப்டேட் வந்திருக்கோ அந்த அப்டேட்டில் வந்து இவங்க வந்து அவங்க ஸ்டைலை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு லாங்குவேஜ் யூசேஜாக இருக்கட்டும், ஒரு கைட்லைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ புதுசாக மாறுது அப்படின்னா அவங்க அதுக்கு தக்கன அப்டேட் ஆகிருக்கணும்னு சொல்கிறாங்க. கொலாபரேட்டிங் வித் ரைட்டர்ஸோடு வந்து இவங்க ஈஸியாக கொலாபரேட் ஆனாங்கன்னா தான் இவங்களோட கண்டென்ட் எல்லாமே நமக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டாஃபை எல்லாமே நம்மளோட கோவொர்க்கர்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸை எல்லாமே நமக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் தான் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்து ஈஸியாக வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடாப்டிங் டு சேஞ்ச். இப்போ வந்து டெக்னிக்கலாக இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியலாக வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா நம்மளும் அதுக்கு தக்கன வந்து அடாப்ட் ஆகிக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ரெஷர் டு சென்சலேஷன். இப்போ வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டு ரொம்ப லோ ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து நடக்காது. ஏன்னா நம்மளோட ஒர்க் வந்து ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறப்போ வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்க, எடிட்டர் அப்படின்னு என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் அவங்களோட வேலையை வந்து டக்குன்னு அவங்க வந்து முடிச்சு கொடுக்கணும். சர்டைன் பீரியட் ஆஃப் டைமில் அவங்களுக்குன்னு வந்து டெட்லைன்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். அந்த ப்ரெஷர்லேயும் வந்து அவங்க ஒர்க் பண்ண வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லீகல் அண்ட் எத்திக்கல் கன்சிடரேஷன். லீகல் அண்ட் எத்திக்கல் கன்சிடரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பொலிட்டீஷியன்ஸை பற்றி ஆக்சிடெண்ட் வரலாம். இப்போது ஏதாவது கல்பிரிட்ஸ் வந்து வீட்டில் திருடிட்டு போகலாம், கொலை பண்ணிட்டு போகலாம். அதுக்கெலாம் நிறைய லீகலாகவும் எத்திக்கலாகவும் இஷ்யூஸ் வரும். அதுக்கு எதுவுமே பயப்படாமல் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக அந்த இஷ்யூவை வந்து நியூஸில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது போக அது கொடுக்குற நியூஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எடிட்டர்ஸோட வேலை வந்து மெயின்டெய்னிங் குவாலிட்டி. அதாவது அதில் பார்த்த மாதிரி தான் ஒரு ஹை குவாலிட்டியானதை வந்து டெட்லைன்ஸ்க்கு முன்னாடி கொடுக்கணும். ஸ்டேயிங் அப்படி இவங்களும் வந்து ஒரு கரண்ட்டான லாங்குவேஜுக்கோ ஸ்டைலுக்கோ வந்து டே டு டேயாக இருக்கணும். கொலாபரேட்டிங் ரைட்டர்ஸோட இவங்களும் கொலாபரேட் ஆனாங்கன்னா நல்ல எஃபெக்டிவான கண்டென்ட்டை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேனேஜிங் ஓவர்லோடு. இப்போ வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் வரலாம், அதுவும் டெட்லைன்ஸ்குள்ளே நம்ம வந்து கொடுத்து முடிக்கணும். அதான் ஒரு ஒர்க் லோடை வந்து அவங்களுக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ண தெரியணும்னு சொல்கிறாங்க. அடாப்டிங் டு நியூ ஃபார்மட்ஸ். புது ஃபார்மட் வரலாம். சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்தாலுமே கண்டென்ட் ஃபார்மட் கூட மாறலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அடாப்ட் ஆகிற அளவுக்கு நம்மளை வந்து எக்யூப் பண்ணி வச்சுக்கணும். நம்ம மைண்ட் செட்டை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். என்ஷூரிங் கன்சிஸ்டன்சினா ஒரு மெயின்டைனிங்கான கன்சிஸ்டன்சி, டோனு, ஸ்டைலு, ஃபார்மட்டு எல்லாமே நமக்குன்னு வந்து என்ஷூர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நியூஸாக இந்த சேனலாக இப்படி தான் பக்காவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. டீலிங் வித் கிரிட்டிசிசம். இப்போ வந்து கிரிட்டிசிசம்னா ஹேண்ட்லிங் ஃபீட்பேக், கிரிட்டிசிசம் இப்போ ரைட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய ஃபீட்பேக் வரும், கிரிட்டிசிசம் வரும். அதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஸ்டாக் ஹோல்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அப்புறம் வந்து 2 பேருமே சேர்ந்து என்ன சேலஞ்சஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நியூஸ் எடிட்டர் வந்து என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து எடிட்டர் வந்து என்னென்ன சேலஞ்செலாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நியூஸ் எடிட்டர்னா யாரு? எடிட்டர்னா யாருன்னு பார்த்தோம். நியூஸ் எடிட்டருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை? எடிட்டருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ 2 பேருமே சேர்ந்து என்ன சேலஞ்சஸ் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேனேஜிங் டைட் டெட்லைன்ஸ் அண்ட் ஹெவி ஒர்க் லோடு. ஒர்க் லோடு வந்து அவங்க ஹெவியாக இருக்கும். அதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படின்னா, ஃபில்ட்ரிங் ப்ரையாரிட்டைசேஷிங் பேஸ்ட் ஆஃப் அமௌண்ட் இன்ஃபர்மேஷன். நிறைய அமௌண்ட் வரும். ஒரு நாளைக்கு 1000 நியூஸ் வரலாம். ஆனால் வந்து எது எது அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணணும், எது எது பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க கரெக்டாக வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னா, முன்னாடி காலத்துலலாம் வந்து நியூஸ் எப்படி குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு லைவ்லாம் போடணும் அப்படின்னா, வேன்ல ஒரு 50 பேராவது போணும். அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போணும். ஆனா இப்படிலாம் கிடையாது. டெக்னிக்கலா வந்து நெறைய வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த ரேப்பிட் சேஞ்ச் இருக்கு. ஜர்னலிசம் பொறுத்தவரைக்கும் அந்த சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆயிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஆடியன்ஸை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரு நியூஸ் சேனல்ல வந்து உண்மைய சொல்லல, பொய்யா சொல்றாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா நம்ம மாறிருவோம். அதுவும் இல்லாம அதில வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட் இருக்கணும். நியூஸ் கேட்கறதுலயுமே வந்து சும்மா ஓ அப்படி சொன்னோம்னா, நமக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி டிஸ்பேட்ச்மென்ட்னா அடாப்டிங் டூ சேஞ்ச் இன் மீடியா அண்ட் லேண்ட்ஸ்கேப் பிசினஸ் மாடியூல்ஸ். அந்த இதுக்கு ஏத்தாப்புல நம்மளும் அடாப்ட் ஆயிக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் இவ்வளோதான் சம்மரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டர்னா யாரு? சப் எடிட்டர்னா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் உண்டு? அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் உண்டு? 2 பேரும் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க? எடிட்டரோட வேலை என்ன? சப் எடிட்டரோட வேலை என்ன? அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா பார்த்தோம். சம்மரி புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.